ஸோ மழைநீர் சேகரிப்பு 2 விதமாக பிரிக்கிறோம். பாசிவ் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங். பாசிவ் ஹார்வெஸ்டிங் என்னென்னா, இது திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய லேக், இது சாமலாபுரம் லேக். இதை வந்து நாங்கள் ரெஜுனேட் பண்ணி இப்படி இருந்த லேக்கை அந்த மாதிரி மாற்றி காமிச்சோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கோடி ரூபா செலவில் ரோட்டரியோட ஃபண்டிங் மூலிமா இது கிடச்சிது. இதை வச்சு ஒரு சாமலாபுரம்ன்ற லேக்கு பெரிய லெவலில் இதை டெவலப் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அதில் வந்து மீன் பிடிப்பு நிறைய பேர் வந்து வெடிச்சு விட்டு பறவையெல்லாம் விரட்டி விட்டு மீனை பிடிச்சாங்க. அப்புறம் கோழி கழிவுகளை தினசரியாக வந்து கொட்டுவாங்க. அந்த மங்கலம்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கோழி பண்ணை இருக்கும். கோழி பண்ணையில் வந்து கோழி கழிவுகள், கறிக்கடையோட கழிவுகள் எல்லாமே உள்ளே கொட்டினாங்க. உள்ளுக்குள்ளே சாண்ட் ஸ்மக்லிங்லாம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சுற்றிலையும் 24 அடி உயரத்துக்கு பன்ஸை க்ரியேட் பண்ணோம். ரொம்ப ஹைட்டாக டாலாக வந்து உள்ளே இருக்கிற மண்ணை எடுத்து தூர்வாரி பன்ஸை பெருசாக க்ரியேட் பண்ணி சுற்றிலையும் ஃபென்சிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்குது. நொய்யல்லேருந்து வரக்கூடிய, நொய்யல் நதியிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரிபியூட்டரி சாமலாபுரம் லேக். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ஐலண்ட் இருக்குது, 70 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன்றைக்கி வந்து போகுது. பேர்ட் வாட்சிங் கம்யூனிட்டியெல்லாம் வந்து இன்றைக்கி அங்கே பேர்ட்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் போகும் பறவைகள் ப்ரீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகுது. ஸோ ஒரு நீர்நிலை உருவானா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். 120 ஏக்கர் குளம், கரிகால சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்த குளம் அது. அடுத்தது, ஸோ இப்போது இது பாசிவ் ஹார்வெஸ்டிங். இயற்கையாகவே நீர்வழி பாதை கண்டுபிடிச்சி பூமியில் அப்படியே கசிஞ்சு நமக்கு நிலத்தடி நீர் செறிவூட்டலாக வர்றது. ஸோ ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங்னா என்ன? ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங்னா நம்ம வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ், சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங். அது 4 விதமாக பிரிச்சிருக்கோம். ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்டார்ம் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட். ஸோ எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமில் இந்தியாவிலே வைடஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். அண்ட் உலகத்திலே ஹையஸ்ட் பியூரிட்டி தர ரெயின் வாட்டர் ஃபில்டர் நாங்கள் பண்ணுறோம். உலகத்திலே ஹையஸ்ட் ஃப்ளோரைட் தர ரெயின் வாட்டர் ஃபில்டர் பண்ணுறோம். நாங்களே இன்ஹவுஸ் இன்ஜினியரிங் டிசைன், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸை நாங்களே வச்சு ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணுறோம். ஸோ அடுத்தது நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அது ஓரியன்டாக அலாங் த லைன்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை அதை புஷ் பண்ணுறோன்னு இருக்காது. ஸோ எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சுருக்கோம். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸலென்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College.